ஒரு அஃபிடவிட்ட ஃபைல் பண்ணல அப்படின்றதுக்காகவே எஃப்ஐஆரையும் சார்ஜ் ஷீட்டையும் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸையும் குவாஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. 156 சப்செக்ஷன் 3ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் பண்றதுக்காக பெண்டிங்ல இருக்குது. பிசிஆர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. அந்த சமயத்துல அந்த ஃபைல் பண்ணவரு கம்ப்ளைண்ட் ஒரு அஃபிடவிட்ட கொடுக்குறாரு. இதை சேலஞ்ச் பண்ணி அந்த அக்யூஸ்டா இருக்கிறவங்க ஹைகோர்ட்ல ஒரு குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இவங்க வந்துட்டு 156 சப்செக்ஷன் 3 சிஆர்பிஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது எஃப்ஐஆர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணல. அதன் பிறகுதான் அவங்க அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க. அதனால பிரியங்கா ஸ்ரீவத்சவா அப்படின்ற வழக்கினுடைய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. அதனால இதை வந்துட்டு இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணல அப்படின்றது வந்து ஒரு கியூரபிள் டிஃபெக்ட் தான், அதனால நான் குவாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதை எதிர்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அஃபிடவிட் ஃபைல் பண்ணல அப்படின்றது ஒரு கியூரபிள் டிஃபெக்ட் தான், ஆனா சப்சிக்வெண்டா ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணாத மேஜிஸ்ட்ரேட் பண்ணாம இருந்தாங்கன்னா மட்டும்தான் அதை கியூர் பண்ண முடியும். சப்சிக்வெண்டா இவங்க வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க, கொடுத்தக்கு அப்புறம் தான் இவங்க அஃபிடவிட் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ஏத்துக்க முடியாது. பிரியங்கா ஸ்ரீவத்சவா அப்படின்ற வழக்குல கொடுத்த ரூல்ஸை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணல. அதனால ஒன்லி ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் நான் ஃபைலிங் ஆஃப் அஃபிடவிட் அலாங் வித் 156 சப்செக்ஷன் 3 பெட்டிஷன் அப்படின்ற போது கண்டிப்பா இதை குவாஷ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரையும் ஃபர்தரா அவங்க ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்டையும் சுப்ரீம் கோர்ட் வந்து குவாஷ் பண்ணியிருக்காங்க.